நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் பண கஷ்டம் தீரலையா? கடன் மேல கடன் வாங்கி மன நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்களா? நம்ம தேவைக்கு அடுத்தவங்க முன்னாடி போய் கையேந்த வேண்டிய நிலைமை வந்துருச்சேன்னு வேதனைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. அல்லாஹ்வின் கருணை ரொம்ப பெரியது. அந்த கருணையோட ஒரு வடிவம்தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த துஆக்கள். மலை மாதிரி கடன் இருந்தாலும் சரி, தீராத வறுமை இருந்தாலும் சரி, அத்தனையும் நீக்கி அல்லாஹ்வின் பரக்கத்தையும் வளத்தையும் கொண்டு வர்ற ஒரு சக்தி வாய்ந்த துஆவைத்தான் இன்னைக்கு நாம பார்க்கப் போறோம். இது வெறும் வார்த்தைங்க இல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டுன வழி. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒரு பெரிய கஷ்டத்தை சந்திச்சிருப்போம். அதுதான் பணக்கஷ்டம். நம்மளோட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாம தவிக்கிறது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது, பிள்ளைகளின் படிப்புச் செலவு, திடீர்னு வர்ற மருத்துவச் செலவு, கழுத்தை நெரிக்கிற கடன், இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம நிம்மதியையே மொத்தமா குலைச்சு போட்டுடும். நம்ம ராப்பகலா உழைப்போம், ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா சில நேரங்கள்ல அந்த பண நெருக்கடியிலிருந்து வெளிய வரவே முடியாத மாதிரி ஒரு உணர்வு வரும். யார்கிட்ட உதவி கேட்கிறது, இந்த பாரத்தை எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு தெரியாம ஒரு விரக்திக்கும் கவலைக்கும் உள்ளாயிடுவோம். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆறுதலான செய்தியை சொல்லத்தான் இந்த வீடியோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகமே ஒரு பிரீட்ச கூடம்தான். இங்க செல்வமும் ஒரு சோதனை, வறுமையும் ஒரு சோதனை. செல்வம் வரும்போது நாம எப்படி நடந்துக்கிறோம், கஷ்டம் வரும்போது எவ்வளவு பொறுமையா இருக்கோம்னு அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், அல்லாஹ் எந்த சோதனையையும் தாங்க முடியாத அளவுக்கு கொடுக்க மாட்டான். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழியையும் அவனே காட்டுவான். பணக்கஷ்டம், கடன், வறுமை எல்லாத்துல இருந்தும் விடுதலை கொடுத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்துக் கொடுத்த அந்த அற்புத துஆ. இந்த துஆ ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ் புத்தகமான ஸஹீஹ் முஸ்லிம்ல 2721வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் நேர்வழி, இறையச்சம், கண்ணியம் மற்றும் தன்னிறைவு செல்வம் ஆகியவற்றை கேட்கிறேன்.